வணக்கம் அன்பு உறவுகளே. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. சரிங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது வந்து ரொம்ப அழகான குட்டி பர்ஸு. இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம காசு வச்சுக்கலாம், பணம் வைத்து கொள்ளலாம். இல்லை அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி நம்மகிட்ட குட்டி குட்டி கார்டெல்லாம் இருக்கும்ல, இந்த கார்டை நீங்கள் இதுக்குள்ளார தாராளமாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கார்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை பர்ஸு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், நான் இந்த பெரிய பர்ஸு தான் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்குன்னு போட்டது. இதுக்குள்ளார நீங்கள் தனியாக இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதையே லாக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது தனியாக நம்ம எடுத்துகிட்டு இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது அதுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பர்ஸு பாருங்கள், இதுக்கு நம்ம மேக்னெட்டிக் வைக்கணும். சரிங்களா? மேக்னெட்டிக் பட்டன் வச்சிங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் பட்டன் அது 30 ரூபா வருங்க. சரிங்களா? 30 ரூபா வரும். இது நம்ம கண்டிப்பாக இது நம்ம 100 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். அதுக்கு ஒர்த்தானது தான் இது. நீங்கள் குறைந்த முதலீட்டில் நம்ம அதிக லாபம் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மாடல் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதோட வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இது எனக்கு ஆர்டர் தான். சரிங்களா? பாருங்கள், இதுலேயும் நான் இன்னும் பட்டன் வைக்கலை. இன்னும் ஒரு 4-5 எண்ணம் போடணும். ஆர்டர் முடிச்சுட்டு நான் ஒட்டுக்கா பட்டன் வச்சுக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி மாடல்லையும் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குல்ல? இது இப்படி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த குட்டி பர்ஸு போடுறதுக்கு மொத்தம் 9 ஒயர் 3.5 அடியில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? 3.5 அடியில் 9 ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த கட்டு ஒயரை நம்ம 1.5 அடிக்கு எடுத்துக்கலாம். 1.5 அடிக்கு தெரியுதா? 1.5 அடிக்கு நம்ம அளந்து மடித்து வச்சுக்கலாம். ஏன்னா இது குட்டியாக மூடி போட்ட மாதிரி வரும். அதுக்காக இந்த 1.5 அடி இருக்கிறது நம்மளோட இந்த பள்ளமான பகுதியாக இருக்கணும், மேல் சைடு போகிற மாதிரி இருக்கணும். இப்போது ரன்னிங் ஒயரும் நான் சாண்டல் கலர்லேயே நான் எடுத்திருக்கேன். சாண்டல் கலரை இந்த 1.5 அடிக்கு நம்ம அளந்து விட்டோம்ல, அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மடிச்சுட்டு நம்ம நாட்டு போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நாட்டு போட்டுட்டு இந்த 2 அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ரன்னிங் ஒயரும் மேலே இருக்க ஒயரும் 1.5 அடி அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போது இதே மாதிரி இருக்க எல்லா ஒயரையுமே நம்ம என்ன அளந்து நாட் போட்டே வரணும். பாருங்கள், மறுபடியும் இந்த 1.5 அடிக்கு நான் அளந்துக்கிறேன். 1.5 அடிக்கு அளந்துட்டு மடிச்சுட்டு இந்த 1.5 அடி நமக்கு மேலே இருக்கணும், லாங்காக இருக்கிற ஒயர் கீழே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் நாட் போடணும். மொத்தம் இந்த 9 ஒயரையுமே நாட் போடணும். பாருங்கள், இப்போ நான் 2 ஒயர் போட்டேன். இந்த 1.5 அடிக்கு இருக்கிறது மேலேயும் மீதி கீழே இருக்க மாதிரி பார்த்துட்டு நம்ம நாட் போட்டு வந்துடலாம். இப்போ இந்த 9 ஒயரையும் ஃபுல்லாக நாட் போட்டு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் 9 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அளந்து எடுத்தோம்ல, அதே அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு மேலே ஒரு வரிசையும் கீழே ஒரு வரிசையும் போடணும். இதை நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. முதல் நம்ம போட்டோம்ல, அந்த ஒயரை அடையாளப்படுத்தி வச்சுட்டு அதுலேருந்து அளந்துக்கோங்க. அளந்துட்டு நம்ம மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போடணும். இது சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாம் நம்ம.
பாருங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு லைன் போட்டு இது அளவுக்கு வளர்த்திட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். அப்புறம் கீழே ஒரு லைன் போடணும். சரிங்களா? இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் நான் வந்து 3 லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த லாங்காக இருக்குல்ல, நம்ம லாங்காக எடுத்தோம்ல, அங்கே தான் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு போடணும். இப்போ இது வந்து நம்ம இந்த பக்கம் பூராமே வந்து சிவன் கண் போட்டுக்கலாம். நீங்கள் நார்மல் நாட்டில் போட விருப்பம் இருந்தாலும் நீங்கள் நார்மல் நாட்டில் போட்டு கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து சிவன் கண்ணில் போடுறேன். ஏன்னா என்கிட்ட வந்து சிவன் கண்ணில் தான் கேட்டிருக்காங்க. இது ஆர்டருக்காக தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது பாருங்கள், நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் ஒயரை வந்து நம்ம சொருகர் கலவு ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு நார்மல் நாட் போடலாம். சிவன் கண் நாட் எப்படி போட ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நார்மல் நாட்டு போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து சிவன் கண் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பக்கத்தில் இருக்க ஒயர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம நார்மல் நாட் போடுறதுக்கு இப்படி தான் மடிப்போம். ரைட் சைடு மடிப்போம். சிவன் கண்ணுக்கு இப்படி லெஃப்ட் பார்த்துக்கு மடிச்சுக்கணும். அதாவது இந்த பள்ளமான ஒயர் வந்து நம்ம கையோட இடது பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, நான் ரெட் கலரில் எடுத்திருக்கேன். இதை வந்து பாருங்கள், இது இப்படி வச்சுக்கோங்க. இது இப்படியே பிடிச்சிட்டு இது அப்படியே இந்த பள்ளமான பகுதியை நம்ம பெருவிரலில் கொண்டு வந்து அப்படியே டேர்ன் பண்ணி இதுக்குள்ளே லூப் ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. இப்படி எஸ் மாதிரி வரும். ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? இப்படி எஸ் மாதிரி வரும், அதாவது ஜெட்டு மாதிரி இருக்கும். இந்த சாண்டில் கலர் ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அந்த ரெட் கலர் ஒயர் வழியாக விட்டு எடுத்துருங்க. இந்த இடத்துல நம்ம டைட்டாக போடணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை போடும். ஏன்னா நம்ம வந்து இது நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவன் கண் நாட் போடுறதுனால ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும், கொஞ்சம் ஒரு மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிரும் உங்களுக்கு. இப்போ நம்ம சிவன் கண் நாட் போட்டுட்டோம். அடுத்தது நார்மல் நாட் போட்டுக்கலாம். அடுத்தது சிவன் கண் போடுவோம். சிவன் கண் போடுறதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து லெஃப்டாக மடிச்சுக்கணும். நம்ம இடது பக்கம் இந்த பள்ளமான ஒயர் வரணும். இப்போது இது இருக்குது பாருங்கள், இது நார்மல் ஒயரு, ரன்னிங் ஒயரு. இது இப்படியே வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இப்படி கையை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பள்ளமான பகுதி இருக்கு இல்லையா, மேலே வந்து நைஸாக இருக்கும், பின்னாடி பள்ளமான பகுதி. இப்படி கை வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டிங்கன்னா நமக்கு எஸ் மாதிரி வந்துடும். மறுபடியும் நம்ம இந்த சாண்டில் கலர் ஒயரை டைட் பண்ணி இந்த லெஃப்ட் பக்கம் இருக்கிற ரெட் கலர் லூப் வழியாக விட்டு டைட் பண்ணிடணும். இதுதான் வந்து நமக்கு சிவன் கண் நாட்டு. சரிங்களா? அப்போ மறுபடியும் நம்ம நார்மல் நாட் போடுறோம். மறுபடியும் நம்ம சிவன் கண் நாட்டுக்கு லெஃப்ட் சைடு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுல்ல? சுற்றிலும் இதே மாதிரி நீங்கள் போட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் ஒரு லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ரன்னிங் ஒயரு. நம்ம நாட் போடுறதுக்கு நம்ம இப்படி தான் அடித்து போடுவோம். சரிங்களா? இப்போது ஏணிப்படி முடிச்சு போகிறதுக்கு இதை வந்து அப்படியே பேக்கில் மடிச்சுக்கணும். பேக் சைடு பின் சைடு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல, இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணி இந்த பக்கம் இருக்கிற இந்த லூப்பை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த லூப்புக்குள்ளார விடணும். விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளார விட்டுறணும். இப்படி இழுத்து பிடிச்சி டைட் பண்ணுங்கள். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி கையில் இழுத்து பிடிச்சிட்டு டைட் பண்ணுங்கள். மேலே இருக்க ஒயரை டைட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த நம்ம சொருகருக்காக விட்டுருக்கோம்ல, அந்த ஒயரை டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை டைட் பண்ணுங்கள். இப்படி டைட் பண்ணும்போது தெரியுதா, இப்படி டைட் பண்ணும்போது நமக்கு பாருங்கள் அழகாக வந்துடும். ரொம்ப தெரியாது டிஃப்ரெண்ட்டு. இப்போது நம்ம இந்த 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 நாட்டில் ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், சாதா நாட் போட்டுக்கோங்க. நார்மல் நாட்டு. அடுத்தது பாருங்கள், சிவன் கண் நாட்டு. சாதா நாட்டுக்கு
இப்படி 2 பக்கத்தில் ஒயர் போகிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நம்ம சாதா நாட் போடணும். இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி தள்ளி இருந்ததுன்னா இதை வந்து நம்ம சிவன் கண் நாட் போடணும். இப்போ நம்ம நார்மல் நாட் போட்டோம், அடுத்தது சிவன் கண் நாட்டு போடுறோம். இப்படியே லைனாக வந்து ஒரு 7 லைன் வளர்த்திட்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போடும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ஈஸி. சரிங்களா? பாருங்கள், இப்போ பக்கம் பக்கம் இருக்க ஒயரு அதில் வந்து நான் நார்மல் நாட் போடுறேன். அடுத்து பாருங்கள், தூரமாக இருக்குது, அதை எடுத்து நம்ம சிவன் கண் நாட் போடுறோம். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எனிப்படி நாட் போட்டுட்டு 7 லைன் வளர்த்திட்டு வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? சுற்றி நீங்கள் இப்படியே போட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒயர் இருக்குது இல்லையா, இந்த சொருகிறதுக்கு இதை சொருகிருங்க. ஃபஸ்ட்டு இந்த வழியாக சொருகிருங்க. சொருகி முடிச்சுட்டு நம்ம 7 லைன் முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 7 லைன் வளர்த்திட்டு வந்துட்டேன். 1 2 3 4 5 6 7 லைன் வந்து ரெட் கலர் சுத்து ஒயர் கொடுத்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு சுத்து ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த ஹைட்டாக இருக்கிற ஒயரை பூராமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹைட் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இந்த ஹைட் கம்மியாக இருக்குல்ல, இந்த சைடு பாருங்கள், இந்த ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிற 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 ஒயர் வந்து ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும், அதை விட்டுருங்க. ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிறத விட்டுட்டு இந்த ஹைட் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம ஒரு நாட் போடுறோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், உள்ளே வந்து நம்ம மடக்கி சொருகிறதுக்காக. இதை அப்படியே நம்ம சொருகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கை வந்து உள்ளே விட்டு ஒரு பொருள் எடுக்கும்போது நமக்கு அது வந்து கை வந்து கிழிக்கும், குத்தும். அது வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போயுமே வந்து ஒரு பொருள் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கஸ்டமருக்கு நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட அதிக கஸ்டமர்ஸ் வருவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த குட்டியாக இருக்குதுல்ல, அதில் வந்து நான் நாட் போடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களது வந்து நம்ம வந்து இப்போ நார்மல் நாட்டில் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கே நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், சிவன் கண் நாட் போடணுன்ட்டு இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு ஒரு லைன் ஃபுல்லாக போடணும். ஒயரை கொடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கூடையை அப்படியே உள்பக்கமாக திருப்பி தான் நம்ம சொருகிற மாதிரி வரும். ஏன்னா இது வந்து குட்டி பர்ஸ் தானே, அதனால் வெளியிலேருந்து சொருக முடியாது. நம்ம எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சொருகிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுலேருந்து நான் போட்டிருக்கேன்ல, இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா குட்டி ஒயரு, இது வரைக்கும் நம்ம போட்டு வந்துடலாம். போட்டு வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நம்ம உள்ளே சொருகணும். இதை வந்து இந்த பக்கம் ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, இதை வந்து இப்படி மடிச்சிருங்க. மடித்து இந்த பக்கம் இப்படி சொருகிருங்க. சரியா? நான் இதை எப்படி சொருகிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கா இந்த சைடு, இதை வந்து இப்படி சைடில் தெரியுதா, சைடில் நம்ம இப்படி விட்டு சொருகிடணும். நீங்கள் இந்த சைடில் சொருகிறது இதில் ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம அப்படியே விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடு சொருகணும். பாருங்கள், இந்த பக்கம் இருக்கா, இதையும் நம்ம இப்படி உள்ளே விட்டு சொருகணும். தெரியுதா உங்களுக்கு ஒயரு? இந்த ஒயர்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, உங்களுக்கு புரியும் பாருங்கள். இதை அப்படியே வச்சுட்டு அப்படியே சொருகிடணும், அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து நீங்கள்
இதை சொருகிருங்க. ஓகேவா, இதை ஃபுல்லாக சொருகிடணும். சொருகிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம்ல, இதை அப்படியே மடக்கி ஒரு லைனுக்கு அப்புறமா நீங்கள் சொருகணும். சரியா, சொருகிற ஒயர் பூராமே நம்ம இப்போ உள்ளே வந்து அனுப்பிச்சுட்டுடலாம். பர்ஸ்க்குள்ளார நீங்கள் போங்க. இது நம்ம அப்புறமா எடுத்து சொருகிக்கலாம். ஓகேவா, ஏன்னா நம்ம இந்த நாட் போடும்போது நமக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் நான் எல்லாமே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். சரிங்களா, நம்ம அப்புறமா சொருகிக்கலாம். இப்போ இருக்குது பாருங்கள், இந்த 9 ஒயர் இருக்குல்ல, 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இந்த 9 ஒயரில் வந்து நம்ம நாட் போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து லாங்கு. சரிங்களா, அதனால் நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 7 கன் நாட் போடணும். ஓகேவா, இப்போ இதுக்கு பாருங்கள், நான் வந்து இதில் எடுத்திருக்கேன். இந்த நம்ம சாண்டில் கலர் எடுத்தோம்ல, இந்த சாண்டில் கலர்லேயே நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சாண்டில் கலரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சொருகிற கலவை ஒயரை விட்டுருங்க. ஒயரை விட்டுட்டு நம்ம சொல்லி கொடுத்தோம்ல 7 கன் நாட்டு இதில் போட்டுருங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், நார்மல் நாட்டு. அடுத்து 7 கன் நாட்டு வரும். இந்த மாதிரி மொத்தம் 8 லைன் போடணும். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு லைன் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். மொத்தம் வந்து பாருங்கள் 8 லைன் போடணும். இது வந்து அந்த மூடிக்காக நம்ம போடுறது. பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு போட்டுடலாம். இதுவும் சீக்கிரமாகவே ஒரு 1 மணி நேரத்தில் நம்ம போட்டு முடிச்சிடலாம். இதைய உட்காந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 7 கன் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது 7 கன் நாட்டில் முடிக்கிறோம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணிடலாம். சொருகிற கலவை ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தம் வந்து நான் 8 லைன் சொல்லியிருக்கேன்னா, இதுக்கு 8 லைனே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 7 கன்னில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது பாருங்கள், நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நீங்கள் லைனாக மாற்றி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இப்போது நார்மல் நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 7 கன்னில் வரும். இதே மாதிரி மாற்றி நீங்கள் மொத்தமாக 8 வரிசை போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நான் காமிக்கிறேன். 8 வரிசை போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா, இது 8 வரிசை போட்டு வந்துடுறேன். புரிஞ்சு இல்லைங்களா உங்களுக்கு? இது ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், இப்போது நான் வந்து 5 லைன் போட்டு வந்திருக்கேன். நான் 8 லைன் போட்டு வரேன்னு சொன்னேன்னா, இப்போ நான் 5 லைன் போட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போ 6வது லைன் போடுறோம். 6வது லைன் போடும்போது இந்த பக்கம் ஒரு ஒயரும் இந்த பக்கம் ஒரு ஒயரும் நம்ம எடுத்துடலாம். சரிங்களா, அடுத்தது அதாவது ஒரு நாட்டை விட்டுட்டு நம்ம அடுத்த இதில் நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி போடும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ இது போட்டு காமிக்கிறேன். பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். சரிங்களா, அதுக்கு இப்போ நம்ம வந்து இன்னும் 3 லைன் போடணும்ல.
இதே மாதிரியே அடுத்த லைன் மறுபடியும் ஒன்று விட்டு ஒன்று போடுங்க. தெரியுதா நான் போட்டுட்ருக்கிறது பாருங்கள். லாஸ்ட்டாக இருக்க ஒரு நாட்டை விட்டுறணும் பாருங்கள். இந்த ஒரு நாட்டை நான் விட்டுட்டேன்னா இந்த பக்கம் ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நாட்டை விட்டுட்டு நம்ம போட்டுட்டு ஒயரை கட் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் இன்னொரு லைன் போடுறோம். இப்போ போடுறது 1 2 3 4 5 6 லைன் போட்டோம். இப்போ 7வது லைன் போடுறோம். 7வது லைனில் பாருங்கள் நமக்கு வெறும் 5 நாட்டு தான் வரும். சரிங்களா? பாருங்கள். இப்போ நான் ஒரு லைன் விட்டு ஒரு நாட்டை விட்டுட்டு நான் மறுபடியும் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மொத்தம் 5 வரும். சரிங்களா? ஈஸி தான், போட்டுடலாம் நம்ம. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அது அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள், போட்டு முடிச்சுட்டு நான் இந்த பக்கம் மறுபடியும் ஒரு ஒயரை விட்டுட்டேன். சரிங்களா? இப்போ 5 வருது. அடுத்தது பாருங்கள் 3 வரும். இப்போ நம்ம 3 நாட் போட்டுக்கலாம். இந்த 3 நாட்டில் 2 வரிசை போட்டுக்கலாம். நீங்கள் 3 அடி எடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தனால எனக்கு இவ்வளோ ஒயர் வந்திருக்கு. நீங்கள் 3 அடி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன 3 அடியே நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 3 போட்டிருக்கேன். இப்போது ஒயரை கட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம சொருகர் கலவை ஒயரை விட்டு நாட் போடுறோம். அதாவது 3 நாட் வர்றது வந்து நம்ம ரெண்டு லைன் போடுவோம். இனிமேல் நமக்கு இது வந்து சொருகிற வேலை தான். இது வந்து சொருகிறது தான் கஷ்டம், நமக்கு போடுறது ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், போட்டுட்டேன். இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிக்கலாம் பின்னாடி. சரிங்களா? நம்ம இப்படியே சொருக முடியாது. அதனால் நான் வந்து, ஏன்னா இது குட்டி பர்ஸ் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணோம்ல, இந்த ஒயரை பூரா வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை அழுங்காமல் அப்படியே திருப்பிக்கோங்க. ஏன்னா வேறு வழி இல்லை நமக்கு. அதனால் நம்ம இப்படி ஃபுல்லாக பாருங்கள், கீழே அடியிலேருந்து நீங்கள் திருப்பணும். அப்போ தான் அழகாக நாட்டெல்லாம் வந்து லூஸ் ஆகாமல் வரும். சில பேர் வந்து திருப்ப தெரியாமல் திருப்பி எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல இதை காமிச்சிக்கிறேன் நான், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், குட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம சொருகணும்ல, அது வந்து ஒரு நாட்டை வந்து உள்ளே போகிற மாதிரி சொருகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நாட்டை விட்டுறணும். ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் சொருகணும். அப்படி சொருகுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் பூரா உள்ளே போயிடும். நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வச்சு எடுக்கும்போது பாருங்கள் நமக்கு அது வந்து குத்தாது. சரிங்களா? இது மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்பவே வந்து கூடையும் அழகாக இருக்கும். குட்டி கூடை ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இதை ஃபுல்லாக நான் வந்து சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
பாருங்க நான் வந்து ஃபுல்லாகவே சொருகிட்டு வந்துட்டேன். சொருகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. இது வந்து நம்ம சின்ன சின்ன கார்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு நம்ம பேகுக்குள்ளார போட்டுக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு இது அழகாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வந்து வேஸ்ட்டான ஒயரில் பூவெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பூ செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. பாருங்கள் இன்னொரு பூ செஞ்சுருக்கேன். இது வந்து மல்லிகை மொட்டில் செஞ்சு வச்சுருக்கேன். இதை நீங்கள் இப்படி வச்சிங்கனாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். அதாவது இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக்கு பட்டன் வைக்க போகிறோம். சரிங்களா? அதை வச்சுட்டு இப்படி நீங்கள் லாக் பண்ணிடலாம். இதை நீங்கள் மேக்னெட்டிக் பட்டன் வச்சா அந்த பட்டன் வந்து வச்சா மட்டும்தான் இதோட காஸ்ட்டு நம்ம 100 ரூபாய்க்கு வாங்க முடியும். சரிங்களா? 100 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா அந்த பட்டனே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா வந்துடும் நம்ம வாங்கும்போது. நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு 70 ரூபா லாபம் வச்சு நீங்கள் விற்கலாம். கண்டிப்பாக இதுக்கு நமக்கு லாபம் 50 ரூபாய் நமக்கு கண்டிப்பாக இதுக்கு கிடைக்குங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ரொம்பவும் அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.